இப்போ கடந்த 2 ஆட்சிகளிலும் திமுக அதிமுக ஆட்சிகளில் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்த மதுக்கடைகளுக்கான அந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டு அந்த விற்பனை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருவதால் டாஸ்மாக் வருவாய் இல்லாமல் ஒரு மாநில அரசு இயங்குவது சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தும் பொதுவாக வைக்கப்படுகிறது. கடந்த நீங்கள் கூறியது போல இந்த தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் மதுபான தொழிற்சாலை உரிமையாளர்கள் யாரும் இருக்கிறார்களா? ஆனால் கடந்த அதிமுக திமுக அரசுகளில் அந்த பல்வேறு தரப்பினர் அந்த கட்சிக்காரர்களே நீங்கள் கூறியது போல பல தொழிற்சாலைகளை வைத்திருந்தார்கள். இப்போ தமிழக வெற்றிக் கழக அரசில் அப்படி யாரும் இருப்பதாக இல்லை. ஒருவர் மட்டும் இந்த ஜெகத் ரட்சகனோட மகன் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எவருக்கும் இந்த மதுபான தொழிற்சாலைகள் உரிமமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலுவடைந்திருக்கிறது. பல இடங்களில் போராட்டங்களும் இதற்கு முந்தைய ஆட்சியை விட இப்போது கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு இருக்குது பூரண மதுவிலக்குக்கு? மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஏன்னா குடிகாரர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மூடப்படணும் என்பதில் உறுதியான ஒரு விருப்பம் இருக்கிறது. இதுல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மது என்பது ஒரு குடும்பத்தை மிக மோசமாக பாதிக்கிறது. குழந்தைகளையும் பெண்களையும் மிக மோசமாக பாதிக்கிறது. சமூக சீர்கேடுகளை கொடுக்கிறது. இங்கே கொலை பாலியல் வன்முறைகள் நடப்பதற்கு அடிப்படை காரணியாக இருப்பது மது என்கின்ற ஒன்றுதான் இதனுடைய பின்னணியில இயங்குகிறது. நாம் அனைவருமே அறிந்த உண்மைதான். அடிப்படையில் பார்த்தோம்னா பெண்கள் வீட்டுல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி சுமக்கிறாங்க. அவர்களை துன்புறுத்துவது, சித்திரவதை செய்வது, அவர்களை மிக இழிவாக நடத்துவது, அடித்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவது என்று பல்வேறு நடவடிக்கைகளை, பல்வேறு சமூக சீர்கேடுகளை இந்த குடிகாரர்கள் செய்து வருவதை பார்த்து வருகிறோம். இரண்டாவது, குடிகாரனுடைய குடிப்பழக்கத்தால் சிக்குண்ட ஒரு குடும்ப தலைவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அவங்க இறுக்கமான மனநிலையோடு ஒரு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இது அவர் வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே போல ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் சாராயத்திலிருந்து வருது அப்படின்னா அது மாநிலத்தினுடைய உற்பத்தி வேலை திட்டம் என்ன, அவருடைய உற்பத்தி திட்டம் என்ன என்கின்ற கேள்வி எழுப்பணும். சாராயத்தை வித்துதான் ஒரு மாநிலத்தின் வருவாய் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அது உண்மையும் அல்ல. இந்த சாராய விற்பனையினுடைய அளவை பெரிய அளவு காமிக்கிறாங்க. ஆனால் அதுல கிடைக்கக்கூடிய விகிதம், உங்களோட வருவாய் விகிதம் எவ்வளவு எடுத்து பார்த்தா மிக குறைவானதாக இருக்கும். அந்த வருவாய் விகிதத்துல அதுல இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதற்குரிய செலவினங்களை குறைத்து விட்டு இந்த சாராய கடைகளால் கிடைக்கக்கூடிய லாபம் எத்தனை என்கின்ற கணக்கு எடுத்து பார்த்தோம் என்றால் மிக என்ன சொல்றது, நிராகரிக்கக்கூடிய அளவிலான ஒரு லாபம் தான் இந்த தொழிலிருந்து கிடைக்கிறது. ஆனா இதுல இருந்து கிடைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது, இதுல மிகப்பெரிய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அது முழுமையான ஒரு பொய். இந்த ஒரு பெரிய கட்டமைப்பை, இந்த கட்டமைப்பை பாதுகாப்பது, நடத்துவது, இதை பராமரிப்பது, இதற்குரிய சப்ளையர்ஸ்ல இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை, இது தவிர அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு பார்த்தோம்னா இதுல இருந்து அரசு கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது மிக சொற்ப வருவாயாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த சாராய கம்பெனிகளால், சாராய அந்த கடைகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. அதனால ஒரு குடும்பத்தினுடைய வருவாய் குறைகிறது, வேலை வாய்ப்புகளிலே சுணக்கம் ஏற்படுகிறது. உழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலை வாய்ப்புகளில் இருந்து வெளியேறுகிறார்கள், வேலைகளில் இருந்து வெளியேறுகிறார்கள். அவர் உடல்நலம் கெட்டு போகிறது. இந்த உடல்நலம் கெட்டு போனதற்கு அந்த உடல்நலம் கெட்டு போனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நீங்க மருத்துவத்துறையில அதிக அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. பொது மருத்துவத்துறையில அதிக அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதிக அளவு மருத்துவர்களை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான கட்டுமானங்கள் அதிகரிக்க வேண்டியிருக்கு. அதற்குரிய மருந்துகளை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மது குடிக்கிறனால வரக்கூடிய பிரச்சனையில ஏற்படக்கூடிய செலவினங்கள் மிக அதிக அளவு இருக்கிறது. ஒட்டுமொத்த கணக்கீடா பார்த்தோம்னா, பொருளாதார கணக்கீடா பார்த்தோம் என்றால் இந்த மது பழக்கத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியும் நட்டமும் தான் ஏற்படுகிறதே ஒழிய இதனால் எந்த லாபமும் கிடையாது. அப்படி லாபம் ஏற்படுவதாக கடந்த காலத்தில் அதிமுக திமுக காலத்தில் சொன்னதுக்கு காரணம், சாராய முதலாளிகள், சாராய கம்பெனி முதலாளிகள் இந்த கட்சிகளில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தார்கள், அமைச்சர்களாக இருந்தார்கள், பொறுப்புல இருந்தார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக இந்த சாராய கடைகளை மூடிவிட்டால் இங்க ஆட்சி அதிகாரமே நடக்காது என்கின்ற ஒரு பிம்பத்தை எழுப்பினார்கள். அப்படியாக சாராய கம்பெனிகளை மூடினால் இங்கே ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது என்று சொன்னால் அவர்கள் ஆட்சி நடத்த தெரியவில்லை அல்லது ஆட்சி நடத்துவதற்கு வக்கில்லை என்றுதான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்தை சிதைச்சு சீரழிச்சு தான் கட்சியை நடத்தி கொள்ள வேண்டும், கட்சியினுடைய பொறுப்பாளர் பணம் சம்பாதிக்க வேண்டும், சாராய கம்பெனிகள் முன்னேற வேண்டும், ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது மிக மிக சீரழிவானது, இழிவானது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது.
அதிமுக காலத்தில் கடுமையான ஒரு கடந்த எடப்பாடியார் காலத்துல மிகப்பெரிய அளவிலே சாராய கடைகளை மூட வேண்டும் என்ற போராட்டம் நடந்தது. அன்றைக்கு வாக்குறுதிகளை கொடுத்தது திமுக அரசு. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சாராய கடைகளை மூடவில்லை. அந்த சாராய கடைகள் தொடர்ச்சியாக நடந்து வந்தன, சமூக சீர்கேடுகள் நடந்தன, பாலியல் வன்முறைகள் நடந்தன, ஒரு குடும்பங்கள் சீரழிந்தன, சாராய கம்பெனிகள் லாபம் பெருகியது. இந்த சாராய கட்டமைப்பு டாஸ்மாக் வருவாயும் அதிகரித்ததாக அவர்கள் கணக்கு காட்டினார்கள். இது பெருமையாக பேசினார்கள். இந்த துறைக்கான அமைச்சர் இது பெருமையாக பேசினார். இப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான சீரழிந்த ஒரு பண்பு பொது பண்பாக ஒரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இது நம்மிடத்தில் திணிக்கின்ற வேலை அவர்கள் செய்தார்கள். இதற்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது இந்த போராட்டம் கூர்மையடைந்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன். பள்ளி மாணவர்கள் இந்த சாராய கடை அடித்து நொறுக்குவதில் உண்மையும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கோபமும் ஆற்றாமையும் அவர் குடும்பம் சந்திக்கக்கூடிய அவர் தாய்மார்கள் சந்திக்கக்கூடிய அந்த கொடுமையான சூழலையும் எதிர்கொண்டுதான் அந்த குழந்தைகள் அந்த சாராய கடையில் எதிராக திரண்டெழுகிறார்கள். அப்படியான திரண்டெழுதல் என்பது வரவேற்பிற்குரியதாக நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகாவது இந்த ஆட்சியாளருக்கு அறிவு வருமா? அந்த சாராய கம்பெனிகள் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கொட்டம் ஒடுக்கப்படுமா? அவர்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா என்பதை நான் கவனித்து வர விரும்புகின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை இதற்கு பிறகு பொது வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க கூடாது. சாராய கம்பெனியில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கட்சியில் இடமில்லை, ஆட்சியில் இடமில்லை, தேர்தலில் பங்கெடுக்க கூடாது, முடியாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் சமயத்தில் வெளிப்படுத்துகின்றேன். இப்படிப்பட்ட சாராய கம்பெனிக்காரர்களை எல்லாம் கட்சியிலே வைத்து வெட்கமின்றி வளர்க்கக்கூடிய இந்த கட்சி தலைவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். இது போன்ற ஒரு சீரழிவை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு நீங்கள் கொள்கை அரசியல் பேசுவதை நான் நகைச்சுவாகத்தான் பார்க்கின்றேன். உங்களால் அந்த குடும்பங்கள் சீரழிகின்றன. இந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இன்றைக்கு போராட்ட காலத்தில் வந்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது நீங்கள் வாய் திறந்து இது போன்ற ஒரு சீரழிவு நபர்களை உங்கள் கட்சியில் இருந்து வெளியேற்றுங்கள். அடிப்படை பொறுப்பில் இருந்தும் உறுப்பினர் பதவியில் இருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை மேற்கொள்ளுங்கள். ஏகமனதாக சாராய கடைகளை மூட வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றுங்கள். அது செய்ய முடியலன்னா அந்த கட்சிகள் நாடகம் நடத்துகின்றன என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக இந்த கட்சிகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இந்த கட்சிகள் எல்லாம் வந்து மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பதல்ல. தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கு சொத்து சேர்ப்பதை, பணம் சேர்ப்பதை, தங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதைத்தான் ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்சிகளோடு இந்த சாராய கம்பெனிகளையும் சாராய கடைகளையும் ஒழித்து கட்டுவது என்பது இந்த மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டங்களின் வழியாக வெளிப்படுகிறது. அதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன்.